இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
யோவான் நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 25 மற்றும் 43 மற்றும் 44 மட்டும் இந்த நேரத்திலே சிந்திக்க நான் விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர் இறப்பினும் வாழ்வார். சாவை கண்டு என்னை பயப்படுகிற மக்கள் யார் இல்லை? இறந்தோருக்கு உயிரளித்து எழச் செய்தவர் ஆண்டவர் இயேசு என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதனிலும் மேலாக வாழ்விழந்தோருக்கு வாழ்வளித்து வழிகாட்டி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் என்பது நமக்கு தெரியும். அதற்காக முயற்சியும் எடுத்தார் என்பது இன்றைய இறைவார்த்தை லாசரை உயிர்த்தெழச்சதிலே நமக்கு புரிகிறது. ஒரு பக்கம் சட்டம், ஒரு பக்கம் ஓய்வு நாள், இன்னொரு பக்கம் மரபு, அழுத்தங்கள், கடவுளின் அதிகாரம் என்பன போன்ற போர்வைக்குள்ளே முடக்கப்பட்ட மாற்றுத்திறனாளர்கள் அல்லது தீய சக்தியினால் ஆட்பட்டோர், பல்வேறு உடல் மன உறவு சிக்கலால் நோய்களால் பாதிக்கப்பட்டோர் வாழ்ந்தாலும் இறந்தோராக கருதப்பட்ட காலம். அத்தகையோரை அன்போடு அணுகி இறையன்பை சுவைக்கச் செய்து நலமும் நம்பிக்கையும் ஊட்டியவர் ஆண்டவர் இயேசு என்பது உங்களுக்கு புரியுமா, எனக்கு புரியுமா என்பதை முதல்ல சிந்திக்கணும். நம்ம இயேசுவின் வாழ்வழித்தல் என்பது ஏதோ எல்லாரும் மந்திரம் தந்திரம் சொல்றது போல செய்கிறது போல அல்ல வார்த்தை ஜாலங்களை காட்டி கொண்டு வாழ்வு கொடுக்கல. அவர் பகட்டு பசப்பு வார்த்தைகளை சொல்லி பகட்டு தனங்களால் அவருடைய வாழ்வழித்தல் இருந்தது இல்லை. அவரது வாழ்வழிப்பு எளிமையான உரையாடலாக இருந்தது. உள்ளம் நெகிழக்கூடிய உடனிருப்பாக இருந்தது. அழ்வாரோடு அழுதார், சிரித்தாரோடு சிரித்தார். நம்பிக்கையிழந்த மக்களுக்கு உறுதியூட்டுகிற நம்பிக்கையாக இருந்தார். அருகிலே இருந்து உணவு வருந்தலாக பாசமான வார்த்தைகளை பாராட்டுகளை சொல்வதாக பரிமாண உணவூட்டுதலாக வலம் வந்ததுதான் இயேசுவுடைய அந்த வாழ்வழித்தல் என்பது. அந்த வாழ்வை நான் ஏன் நம்பல என்பதுதான் எனக்கு கேள்வி இன்னைக்கு நமக்கு. அந்த வாழ்வின் செயல்களை நம்பி தங்களையும் வரிசைப்படுத்திய மனிதர்களே புனிதர்களாக மாறினார் என்பது வரலாறு சொல்கிறது. இறந்தும் வாழும் நிறைவாழ்வுதனை பெற்றுள்ளார்கள் இவர்கள். ஏன் அவங்க கூட்டத்தில் நம்ம நீங்களும் நானும் சேரக்கூடாதா? புனிதராக மாறணும்னா சாவை கண்டு பயப்படாம கொஞ்சம் நல்ல மனிதராக இருந்தாலே போதும் என்பதுதான் இயேசுனுடைய ஒரு தன்மை. இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா, லாசரே வெளியே வா என்று சொல்லுகின்ற 43வது வசனம். எல்லாருக்கும் தெரியும், லாசர் என்ற பெயருக்கு கடவுள் உதவுகிறார் என பொருள் கொள்ளலாம். பெத்தானியாவில் வாழ்ந்த மரியாள், மார்த்தா, லாசர் குடும்பம் இயேசுவை புரிந்து ஏற்று மதித்து வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பம் தானே. நற்செய்தியாளர் யோவான் இந்த பிள்ளைகளை பற்றி மட்டும் குறிப்பிடுவதால் இவர்கள் பெற்றோரை இழந்தோராக இருந்திருக்கலாம். ஆகவேதான் இயேசுவுக்குள் இவர்கள் மீது அலாதியான ஒரு அன்பு, பாசம், நெருக்கம். லாசரின் திடீர் இறப்பு செய்து இயேசுவுக்கும் ஆழ்ந்த வருத்தம் அளித்திருக்க கூடும் நிச்சயமாக. ஏன் நமக்கு இல்லையா? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இறந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இறந்தாங்கன்னா நமக்கு ஒரு இனம் புரியாத கவலை வரத்தானே செய்யும். நம்முடைய க்ளோஸாக இருக்கிறவங்க இறந்தாங்கன்னா. எனவே தான் பெத்தானியா வந்து உயிரளிக்கக்கூடிய அரும் செயலையும் ஆற்றுகிறார் ஆண்டவர் இயேசு. யூத மரபுகளின்படி கல்லறை குகைக்குள் அடக்கப்பட்டவர் லாசர். இறந்த அவரது பெயர் சொல்லி வெளியே வா என அழைத்த இயேசுவின் வார்த்தை ஒரு மரபை உடைத்த வார்த்தை. அது ஒரு ஆதிக்க தகர்ப்பு, ஒரு புது வாழ்வுக்கான திறப்பாகத்தான் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. லாசரே வெளியே வா என்று சொல்வது.
இன்று நம்ம எதில் செத்துட்டு கிடக்கிறோம்? ஆள் பார்த்து, ஜாதி பார்த்து, இடம் பார்த்து, கலர் பார்த்து, படிப்பு பார்த்து, பணம் பார்த்து அதிலே மூழ்கி நம்ம செத்துட்டு இருக்கோம். இன்று நாம் இந்த ஜாதி, சமயம், நுகர்வு கலாச்சாரம், நிற கலாச்சாரம், பால் பாகுபாடு, பாலின பாகுபாடு, அரசியல் நடந்துட்டு இருக்குல்ல, அரசியல் பாகுபாடு, அங்கேருந்து இங்கே சாடுறான், இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே வர்றான், இயற்கை சூறையாடல், ஊடக மோகங்கள், நிறுவன தரங்கள், போதைகள், அத்துமீறல்கள், அவதூறுகள், பதவி புகழ், பணம், கலப்படம், லஞ்சம், ஊழல், கடத்தல் போன்ற வெறித்தனங்களால் போர். இன்றைக்கு தன்னல கல்லறைக்குள் நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். இயேசு நமது பெயரை சொல்லி வெளியே வா என குரல் உயர்த்தி கூப்பிடுகிறார். தவக்காலத்தில் நமக்கு காதில் கேட்குதா? பல ஊர்களுக்கு திருப்பயணம் செல்கிறோமே, இது காதில் கேட்குதா? ஊட்டிக்கு போகிறோம், கொடைக்கானலுக்கு போகிறோம், பெங்களூருக்கு போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம், கேரளாவுக்கு போகிறோம். இந்த வார்த்தை கேட்குதா? இங்கேருந்து வெளியே வாப்பான்னு சொல்கிறாரு. இதில் வெளியே வர முடியலை. ஆனால் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போகிறோம். நம்ம நான் என் தன்னல கல்லறையின்றி வெளிவர என்னை கட்டி வைத்துள்ள தடைகள் என்ன? சிந்திக்க முடியுமா? துணிச்சல் உண்டா நமக்கு? இன்னொரு வார்த்தை யோவான் 11:44 சொல்கிறார். கட்டப்பட்டிருந்த லாசரின் உடலை பார்த்து கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று சொல்கிறார். என்னை கட்டியுள்ள கட்டுகள் என்னென்ன நமக்கு தெரியுமா? சட்டங்களால, சம்பிரதாயங்களால கட்டுட்டு இருந்தது. இன்னைக்கு போல அன்னைக்கு பாலஸ்தீனம் கூட அது சாவிலும் சாவுக்கு பின்னும் தொடர்ந்தது. வசதியானவர்கள் இறந்தால் வாசனை பொருட்களையும், அரச குல மக்கள் இறந்தால் வெள்ளை போலத்தையும் ஏராளமாக வைத்து துணிகளால் பொதிந்து குகை கல்லறைக்குள்ளே அடக்கம் செய்தார்கள். ஆனால் ஏழைகளோ பெரும் செலவினங்களை தவிர்த்து நீள துணியினால் உடலை பலமுறை சுற்றி வைத்து அடக்கினார்கள். இன்னைக்கும் அப்படித்தான் நடக்குது. பணக்காரனுக்கு ஒரு அடக்கம், ஏழைகளுக்கு ஒரு அடக்கம். பணக்காரன் செத்தா 150 சாமியாருங்க, ஏழை செத்தா ஒரு சாமியார் பூசிக்கு. லாசர் ஏழை வீட்டு பிள்ளை. எனவே வெறும் துணிகளாலே சுற்றி கட்டி உடலை கல்லறைக்குள் வைத்தார்கள். பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்பது உண்மைதானோ? இங்கு அருள் செல்வமாக வந்து நின்றவர் ஆண்டவர் இயேசு. அவரது அழைப்பால் பிணமாக கிடந்த லாசர் கட்டுகளோடு வெளிவந்தாரே. லாசரை கட்டியிருந்த கட்டுகள் போல இன்று நம்முடைய சமூகத்திலும் சமயத்திலும் திருச்சபையிலும் கட்டப்பட்ட நிலையில் உள்ளது. ஏன்? வரதட்சணை ஒரு கட்டுதானே, நகை மோகம் ஒரு கட்டுதானே, ஆடம்பர செலவினம் கடன் வாங்கி செலவு செய்வதும் ஒரு மோகம்தானே, கல்வியை போட்டி போட்டு விற்கிறோமே, வியாபாரப்படுத்துகிறோமே, வாசிக்க வாய்ப்புகள் இருந்தும் வாசிக்காம இருக்கிறோமே, காற்றையும் இயற்கையும் மாசுபடுத்துகிறோமே, பொதுவெளி நலம் பேணாமல் இருக்கிறோமே, சொல்லி சொல்லி பார்த்து கூட நெகிழியை பயன்படுத்தத்தானே செய்கிறோம். செயற்கை உரங்கள், வெளிநாட்டு பொருள்மோகங்கள், கடும் வட்டி போன்ற கட்டுகளுக்குள் மூச்சடைத்து கிடக்கலையா நீங்களும் நாங்களும்? ஒவ்வொருவரும் தன் கட்டுகளை அவிழ்க்க துணிந்தால் மட்டும்தான் இது கட்டுப்பாடு மிக்க சமூகமாக மாறும். இந்த தவக்காலத்தில் என்னை கட்டியுள்ள, அல்லது என்னுடைய அன்பியத்தை கட்டியுள்ள, அல்லது என்னுடைய சமயத்தை கட்டியுள்ள, அல்லது என்னுடைய அரசியலை கட்டியுள்ள கட்டுகள் என்ன? சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். இறைவா, நாங்களும் ஒரு நாள் இறப்போம். அந்நிலை பெறும் முன் வாழ்வை முழுமையாக வாழ்ந்திட, துணிச்சலாக வாழ்ந்திட, நிலைப்பாடுகளோடு உறுதிப்பாடுகளோடு வாழ்ந்திட, அதை பிறர்க்கென இழக்கவும் எங்களுக்கு உள்ள நல்ல சூழலை தாரும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அழுக்குகளிலிருந்து வெளியேற எங்களுக்கு உதவும். பல்வேறு நாகரிகத்தாலும்
ஆதிக்கத்தாலும் கட்டுண்ட சமூகத்தின் சமயத்தின் கட்டவிழ்க்கின்ற பொறுப்புணர்ந்து பணியாற்ற இந்த தவக்காலத்திலே எங்களது பலனை தாரும் ஆண்டவரே. ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ? இறைவா, என் வாழ்வு உலகின் முடிவோ? இறைவா, என் வாழ்வுக்கு
பிறகு வாழ்வுண்டோ இறைவா? என் வாழ்வு உலகின் முடிவோ? நிலை வாழ்வும் உயிரும் இறைமகனே, நம்பினோம் நாதனின் பதமே. அவரால் அவரில் உயிர் போ, இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே. நிலை வாழ்வும் உயிரும் இறைமகனே, நம்பினோம் நாதனின் பதமே. அவரால் அவரில் உயிர் போ, இதை பரிசாய் இவர்க்கு தந்திடுமே. இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா? என் வாழ்வு உலகின் முடிவோ? கல்லறையில் வாழ்வு முடியாதே, காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே. நிறைவான பயணம் அழியாதே, இதை இன்று இவர்க்கு ஈந்திடுமே. கல்லறையில் வாழ்வு முடியாதே, காலத்தை கடக்கும் உயிர் மூச்சே. நிறைவான பயணம் அழியாதே, இதை இன்று இவர்க்கு ஈந்திடுமே. இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா? என் வாழ்வு உலகின் முடிவோ? இறைவா, என் வாழ்வுக்கு பிறகு வாழ்வுண்டோ இறைவா? என் வாழ்வு உலகின் முடிவோ? Watching